மச்சி மாத்திரம் ஆரம்பிச்சு இருங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். சரி, யார் யார் இருக்கா? இவர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு பழக்கமானவர் இவர் ஜெயகண்ணன் சொல்லிட்டு அவர் இருக்காரு. சுதாகர் வரான். ஓகே ஓகே. ஓ பத்து ப்ரோ எங்க பத்து ப்ரோ வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ல மாட்டிக்கிட்டான். கல்யாண ஈவெண்ட்ல இருக்கான். நான் வந்துட்டான் சுதாகர். அவரெல்லாம் கூப்பிட்டு பேசணுமே இருக்கிறது. எம்ஐ எம்ஐ தோக்கும் போது எவனும் வரமாட்டீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வருது. ஏய் ஆட்டா இருந்தாண்டா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஜெயிச்சப்ப மட்டும் எங்கடா பேசுனேன்? சரி ஓகே சுதா, இன்னும் கொஞ்சம் கேம் உனக்கு முன்னாடி தள்ளிக்கோ. அந்த அந்த இது ஓகே, பர்ஃபெக்டா இருக்கு. என்ன அப்துல், இவன் தான் முக்கிய காரணம். போன தடவை ஃபோன் பண்ண ப்ரோ, ஃபோன் பண்ணது என்ன தெரியுமா சொன்னா, இது மச்சி நான் சோகமா இருக்கேன், நான் இந்த மேட்ச் வரல அப்படின்லாம். வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, அடுத்த மேட்ச் வரேன்டா அப்படின்னா அப்துல். சரி ஓகே, லைக் வந்துட்டு சரி இப்ப இல்ல, இப்ப கவலைக்கிடமா இருக்கு நிலம், ஒரே நிலம் நமக்கு மட்டும். அதான் லைக் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மேட்ச்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்ஐ vs ஜிடி. என்ன கடப்பாறை கம்பேக் கொடுத்துட்டானுங்க. ஹார்திக் பாண்டியா அடிக்கிற அடி எல்லாம் இவனெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். அப்புறம் இந்த சேராஜ் பிரசித் கிருஷ்ணான்றாங்க மனுஷனா ப்ரோ, தூக்கி 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 போடுறானுங்க ப்ரோ. கிடந்து அவன் அடி போட போட வாட்டுக்கு அடிச்சுட்டே ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. அந்த திலக் வர்மா ஒரு 6 அடிப்பாமாப்ல, ரெண்டாவது 6ஓ மூணாவது 6ஓ, அது தில்சானியும் அந்த 360 ஏபி டிவிலியர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி அடிப்பாமாப்ல. அப்படியே சுத்திட்டு ஆடிட்டே இருக்க மாப்ள. நான் இன்னும் ஹர்திக் பாண்டியா போய் சொல்லிப்போம் போல, இந்த மேட்ச் அடிக்கணும் ஆளு சிரிக்குடா அப்படின்னு. இல்ல ப்ரோ, அதான் வந்துட்டு வழக்கம் போல வந்துட்டு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணிட்டானுங்க எம்ஐ வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை திலக் வர்மா ஆடிட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து ஆன் ஃபீல்ட்ல வந்துட்டு நிறைய பேசினான். அவன்கிட்ட திலக்கோட வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிட்டே இருந்தான். அந்த 5-4 ஒன்று தொடர்ந்து போகும்ல, அதெல்லாம் சூப்பர் மோட்டிவேஷன் போல இருக்கு. மாப்பிள்ள போட்டு திலக் வருமா, என்னையாடா டம்பின்னு உட்காந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நிஜமா இப்படி ஆடுவானே தெரியாதுடா. இல்ல அதான் போன மேட்ச் இல்லாம இந்த மேட்ச் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பேஸ் எல்லாம் நல்லா அட்டாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்பின்னுமே நல்லா இருந்துச்சு, ஸ்பின் அசஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அஸ்வின் என்ன ஸ்பெல் போடுறான் மச்சி. இல்ல நல்ல பவுலிங் தான். அதான் சொல்றேன்ல, நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். பாரு சாண்டர் வந்துட்டு 2-3 மேட்ச் அடிக்கலாம் பார்த்தேன், இன்னைக்கு எப்படி போட்டான் பாலு. அஸ்வினி பாரு மச்சி. திவாட்டியாக்கு உங்களுக்கு இன்னைக்கு பிட்ச்ல அன்னைக்கு நம்ம சிஎஸ்கே கேகே நடந்துச்சுல, சிமுலேட் அந்த பிட்ச் தான் நமக்கு அந்த பிட்ச். அதனால ஸ்பின் அசிஸ்ட் இருந்துச்சு, அது நல்லா யூஸ் பண்ணிட்டானுங்க. ரெண்டு டீமே நல்லா கேபிடலைஸ் பண்ணானுங்க. ஆனா இவனுங்க டெத் ஓவர் உழப்பிட்டானுங்க. ஒரு யாருக்கும் கூட பக்காவா நெயில் பண்ண தெரியல. நேத்து வந்து அவன் சகிப் ஹுசேன், அன்ஷின் கம்போசர் நல்லா யாருக்கு நெயில் பண்றானுங்க. இவனே ஆடிட்டான். திலக் வர்மாவே எல்லா பாலுமே அடிச்சு முடிச்சிட்டான். மும்பை பொறுத்த வரைக்கும் மும்பையோட பேட்டிங் லைன் நான் இதை சொல்றேன். சர்மா, திலக் வர்மா, இவனுக்கு 3 பேர்ல எவனா ஒருத்தன் நின்னாலுமே இன்னிங்ஸ் இந்த மாதிரி கொண்டு போயிருவானுங்க. சோ அது என்ன இதாகும். இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் எவனுமே டச் பண்ணோனே எனக்கு சூர்யாவே நீ பெரிய இன்னிங்ஸ் போயிருவான் தான் நினைச்சேன். ஏன்னா சூர்யா ஓப்பனிங் நல்ல டச்ல வந்தான், ஒரு மாதிரி கான்பிடண்டா தான் அடிச்சு அந்த ஷாட் எல்லாம். எனக்கு அப்பயே சூர்யா ப்ரோ பீக் வந்து ஹர்திக்கோட கேப்டன்சி பீக். அவன் அந்த பழைய ஜீட்டுல பார்த்த மாதிரி கேப்டன்சி, பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே நீட்டா பண்ணான். இல்ல அஸ்வினிய நல்லா கைட் பண்ணா. திவாட்டியாக்கு பேக் ஆஃப் லென்த்ல போட்டு கரெக்டா ஷாருக் கான் நிக்கும் போது ஷார்ட் பால் அங்க நம்ம பவுலிங் ஆப்ஷன் வந்துட்டு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தானுங்க. அதான் இன்னைக்கு அஸ்வினி குமாரையும் இன்னொருத்தனையும் பவுலிங் கொண்டு வந்தானுங்க. அதுதான் மெயினான பிளஸ். இதுக்கு முன்னாடி பவுலிங் தான் அடிச்சிட்டு இருந்தானுங்க. அதான் சுதா என்ன சொன்னானா, ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இந்த மேட்ச்க்கு முன்னாடியே பிரஸ் மீட்ல என்ன சொன்னானா, இந்த டீம் 11 வந்துட்டு பயங்கர சேஞ்சஸ் இருக்கும், நான் நிறைய சேஞ்சஸ் பண்ண போறேன் இதுல. அவன் செம்மையா சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். என்ன அந்த ஓப்பனிங் ஒருத்தன் கொண்டு வந்திருந்தானே, அவனும் வந்துட்டு நல்லா விளையாண்டுருந்தானா இன்னுமே வந்துட்டு சூப்பரா கிளிக் ஆயிடும். ஆக்சுவலா அவன் விளையாடுவான்னு நினைச்சது. இல்லன்னா இன்னைக்கு பேஸுக்கு அசிஸ்ட் இருந்துச்சு, அதனால அவனுக்கு ஒரு மாதிரி எக்ஸாம்ஷனா ஈஸியா இருந்தாலும் போப்போ வந்துடும். எப்படி அடுத்த மேட்ச் சென்னைக்கு ஆடும்போது வந்துருவான் இவனுக்கு இருக்க பவுலிங் லைன். இல்ல லைக் அதுதான் நான் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு சேலஞ்சிங் தான். நான் ஜாலியா 2 பாயிண்ட் வாங்கிடலாம்னு பார்த்தேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் வரைக்குமே மும்பைக்கு வந்து கொஞ்சம் இதுதான். அதுக்கப்புறம் தான் திலக் வர்மா அடிக்கவே ஆரம்பிச்சது. அதான்டா சுதா நல்ல ஸ்கிரிப்ட் போட்டுருக்கான் ப்ரோ. இல்ல என்ன பொறுத்த ப்ரோ, இங்க இப்ப யோசிச்சு பாருங்கள, இங்க இருந்து வந்துட்டு எம்ஐயும் சிஎஸ்கேவும் ஜெயிச்சுட்டு மேல போய்கிட்டே இருக்கு. மேல இருந்தா தோத்து கீழே இறக்கிட்டே இருக்கானுங்க.
அப்பல வாய்ப்பே இல்ல. மேல பேர் ஒருத்தன் இருக்குன்னு பஞ்சாப்லாம் எனக்கு இருக்கிறான். எனக்கு திலக்கு எல்லாம் நேத்து ஸ்கேம் மேட்ச் பண்ணிட்டு பேசுறதுக்காண்டி நிறைய வச்சிருந்தேன். நேத்து மேட்ச் பேசுறதுக்காண்டி நிறைய வச்சிருந்தேன். ப்ரோ ஒரே இவன் நிமிஷம். அவனு திலக்கு எல்லாம் ஸ்கேம் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சிஎஸ்கேலே ஒருத்தன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கான், கேப்டன் சொல்லிட்டு ஃபுல் ஸ்கேமிங்ல இருக்காங்க. அவனை அந்த நானும் கடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ருத்ரா அலி ஹம்சா அஞ்சு 5 மேட்ச் கழிஞ்சு திலக் வருமா இன்னைக்கு உயிர் தெளிஞ்சாலடா, அதே மாதிரி எங்காலும் வருவான்டா. எங்காலும் வந்தா ஆக்சுவலா இன்னைக்கும் பார்த்தா ஒரு பாப்போம் 20 பாப்போம். பாலுக்கு ஒரு 35 என்ன அவ்வளவுதான் இருந்தான் திலக் வர்மா. ஆயுஷ் மாத்திரை முடிச்சு அதுக்கப்புறம் தான் விட்டானுங்க. அவன் அடிக்கவே ஆரம்பிச்சான். ம். இல்ல கடைசி ஒரு ஸ்லோ ஆக்சிலரேஷன் தான் திலக் வருமா கிட்ட இருந்து எடுத்து அதான் அதுதான் bro. ஸ்லோ ஆக்சலரேஷன் தான். 22 ஃபர்ஸ்டே பால் இன்டென்ட் 19 எல்லாம் ரன் ஆடல. bro. 22 பால் லாஸ்ட் 19 ரன் இருந்தான். அப்பதான் ஏதோ நான் ஹர்திக் வந்து நல்ல ஒண்ணு பேசினான். அப்பதான் ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு நாள் ஆன் ரொம்ப ஃபீல்ட்ல ஃப்ரஸ்ட்ரேட் பயங்கரமா ஆயிட்டான். என்ன பேசியிருப்பான், டே உனக்கு கொட்டை இல்லையாடா அப்படின்னு திட்டிருப்பான். இல்ல, அதான் கேட்டிருப்பேன். நீ அடிக்கிறேன்னா வாழ்ச்சி அப்படின்னு போனது அடிச்சுட்டாங்க. சொல்லுவானுங்க, அவனுக்கு 3 பேர் சேர்ந்து என்ன முடிக்க பிளான் பண்ணிட்டானுங்க, தயவு செஞ்சு காப்பாத்துறா திலக்கு அப்படின்னு இருப்பான். அதான் நடந்திருக்கும். லைக் ஆனா என் அந்த நண்பன் லாஸ்ட் ஒரு 4 ஓவர் செம பேட்டிங் வந்து அதான் எல்லா சைடுமே அடிச்சான். பழைய எம்ஐ பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. லாஸ்ட் 4 ஓவர்லாம் வந்துட்டு செம்மையா ஆனானுங்க. லாஸ்ட் 4 ஓவர் அவன் மட்டும் தான் ப்ரோ அடிச்சான். இத்தனைக்கும் அதான் அவன் மட்டும்தான் அடிச்சான். பாண்டியா பொல்லாடு யாருமே பாத்தி அடிக்கல. அவன் ஒருத்த மட்டும் தான் அடிச்சானே. பத்தியே பொல்லாடு பாத்தியா இப்படிங்கிறான். நம்ம பையன்டா அப்படிங்கிறான் போல. என் ரத்தம்டா, உங்க 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 ஐயா எந்த மாதிரி பரம்பரை தெரியுமா அப்படின்னு. ஆனா வீர பரம்பரை. லாஸ்ட் மேட்ச்ல இருந்து மும்பை பேட்டிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணானுங்க. நம்ம தீரம் முன்னாடி எடுத்துட்டு வந்தானுங்க. அது கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், சார் ரதர்ஃபோர்டு வந்து முன்னாடி கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவனை லாஸ்ட் இறக்கி விட்டு ஒரு 8 பாலுக்கு அப்படிதான். ஹர்திக் சூர்யா ஓரளவுக்கு ஃபார்ம் கொண்டான்னு வச்சுக்கோங்களேன். வச்சு அத அப்ப கரெக்டா இருக்கும். எவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நமந்தீரனோட தண்ணி ஃபார்ம்ல கேன் போட இல்லாதனால வந்த நமந்தீரனோட தண்ணி கேன் போட வந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கேட்ச் பிடிக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அவன். கிட்டத்தட்ட சரியான அவனே கேட்ச் ஒரு அவன் பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 கேட்ச் அவனே பிடிச்சிருப்பான். சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு ஜிடி கேகேல தான் சொல்லிட்டு இருந்தேன் கில் ஸ்கேம் பண்றான்னு. ஆமா ஆமா நீ பால் லைட்டா ரொட்டேட் ஆச்சு ஸ்கேம் பண்ணிட்டேன். ஆமா ஸ்கேம் பண்றான். அதான் லைக் இல்ல நமந்தீர் வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்னல, போன மேட்சா அவன் வந்துட்டு அந்த இன்டென்ஸ் செம்மையா இருந்துச்சு. இந்த மேட்சுமே வந்துட்டு விக்கெட் போகும்போது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணான். அவன் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல விக்கெட் லாஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல ஒரு டெஸ்ட் இன்னிங் தான் தேவை. அதை கரெக்டா போட்டு நின்றுறான் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் வரவன் ஆக்சிலேட்டர் பண்ணணும். அதை தான் வந்துட்டு நம்ம பண்ணல. நம்ம சூரியகுமார் வந்து அவர் கொஞ்சம் இது பண்ணிடுறாரு. சொல்றது சிஎஸ்கே இருக்கட்டும் ஜிடியா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் அத்தன்டிக்கான ஃபினிஷர் இவனுக்கு இல்ல. ரெண்டு டீம்லயுமே இல்ல. முக்கியமான கன்சர்னாவே என்ன, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ் திருநெல்வேலி இருக்கா? வேணாம் அவனை பத்தி பேசாதீங்க. அவனை பத்தி பேசாதீங்க. ஐயோ மச்சி, நீ நான் சொன்ன மாதிரி மச்சி நேத்து முத்துவோ யாரோ சொன்னா, இதனால் வரைக்கும் டூபே வந்து சிஎஸ்கேவை பினிஷ் பண்ணி கொடுத்தது இல்ல. மேல கிராப் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காப்ல தவிர பினிஷ் பண்ணி கொடுத்ததே கிடையாது. சொல்றேன் 2023 கப் அடிச்சானுங்க தெரியுமா, அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து டூபே ஒரு மேட்ச் பினிஷ் பண்ணி தரல அவன். ஆமா அதான் சொல்றா, அவனே அதான் கை கால உடைச்சு உட்கார வச்சிருக்கான். இந்தியா டீம்ல விளையாடும்போது மாதிரி விளையாடுறானு ப்ரோ. எனக்கு அதுவும் ப்ரோ கேட்க மாட்டேங்குது. அவன் ஆஸ்திரேலியன் ப்ரோ நடிக்கிறான். அவன் காசெல்லாம் வாங்கல, அவன் நிஜ முகமே இதுதான். அவன் இப்படிதான் ஆடுவான். அவனுக்கு அவனோட வீக்னஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸ்பின்னர்னா அடிக்கிறான். அதுதான் பேடுக்கு போட்டு அடிச்சிருவான் ஸ்லாட்ல இருந்தா. இந்தியா மேட்ச் நடந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் பால் அழகா விளையாண்டான் ப்ரோ. பேஸ்ல அவன் இந்தியாவுக்கு விளையாடும் போது பேஸ் பவுலர்ஸே நல்லா தான் ப்ரோ விளையாண்டான். 140 போறவங்க லைக் அம்மே. அதான் இப்போ வந்துட்டு எம்ஐ வந்துட்டு பக்காவா பவுன்ஸ் பேக் பண்ணிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க பேட்டிங்ல. சூரியகுமார் யாதவும் ரதர்ஃபோர்டும் வந்து யாக்கர் போட்டு அடிக்கிறது இல்லாம. அடுத்த மேட்ச் மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே. யார குஜில் மஸ்த் பண்ண போறாங்க தெரியல. ராஜ்பிரியன் ப்ரோ, இது உங்களுக்கு ஆசரம். இன்னைக்கு இருந்த பவுலிங் லைனப்போட வந்தானுங்கன்னா கொஞ்சம் அவனுங்க நல்லா பண்ணுவானுங்க. இல்ல பழைய இது பவுலிங் லைனப்ல ஷர்தல் தாக்கூர், தீபக் ஜகர்லாம் வந்தானுங்கன்னா அடிச்சு விட்டுருவீங்க நீங்க. அவனுங்க அந்த எம்ஏக்குள்ள இருக்க அந்த 2 துரந்தர தீபக் ஜகரா 5 மேட்ச் ஆச்சு இவனுங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அவன் இப்பதான் நீங்க அந்த ஸ்பையவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. தீபக் ஜகரையும் கண்டுபிடிச்சு அவனை பாத்தீங்க. டெபியூட் பண்ணால கிறிஸ் பகத். அவனும் நல்ல பேசர் ப்ரோ, டால் பேசர். நல்லா லிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணிருந்தான். ஆக்சுவலா அவனுக்கு ஃபர்ஸ்ட் T20 இதுதான். லிஸ்ட் கரியர்லயுமே அவனுக்கு T20 ஆடல. பஞ்சாப் சேர்ந்த பிளேயர், சூப்பரான பிளேயர். நல்லா போட்டான். இன்னைக்கு நல்ல லென்த் போட்டான்.
ஆனா ஒரு 2 ஓவர் தானே bro போட்டான் அவன். 2 ஓவர் தான் ஆமா 2 ஓவர் தான் எங்க தரான். இவன் 100ல முடிச்சிட்டானுங்க எல்லாரையுமே. ஆமா இன்னைக்கு ஆனா அஸ்வினி குமாரும் நல்லா போட்டிருந்தான். நான் அவனை முன்னாடி இருந்தே ஏன் கொண்டு வரலன்னு நினைச்சிட்டு ஆமா இருந்தேன். ஆமா அவன் நல்ல மச்சி, பவுலர். லாஸ்ட் இன்னைக்கு சீசன் எப்படி வந்து இருந்ததுன்னா ஒரு இன்னைக்கு மாதிரி எப்படி என்ன ஆச்சுன்னா இருந்ததுன்னா அந்த டெம்ப்ளேட் போட்டுக்கடா, அந்த பழைய ரத்தத்தை பாத்திருக்கியாடான்னு அருவாளால இப்படி கீறுவாள்ல, பழைய மும்பைய பாத்திருக்கியாடா, அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டுரு சரியா. லைக் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் மிதந்துகிட்டு இருக்கேன். ஸ்டாலின் தொடரட்டும், அஸ்வினி தமிழ்நாடு குமார்ல வெல்லட்டும், இன்னொன்னு டிவிகே. என்னன்னா அவன் ஒரு மேட்ச் நல்லா பண்ணானா அடுத்த மேட்ச் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுவான். ஆமா ஆமா லாஸ்ட் சீசன் ம், கொஞ்சம் அப்படிதான் இருந்தான். அப்புறம் அவனுக்கு ம், ஒரு அந்த மேட்ச் நல்லா இன்டென்ட் எப்படின்னா கொடுத்தான். அவன் வந்து ம். டீப் சகர்ல ஒரு மாதிரி அந்த பிச்சு அவனுக்கு பேசுறான் நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிப்பானுங்க. அதுதான் கொஞ்சம் அவனுங்களுக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா இல்லைன்ற யூஸ் பட்சத்துல பண்ணுவானுங்க. ஏன்னா போன வருஷம் ஸ்ரேயா சேயர்லாம் தூக்கி போட்டு விடுத்தான் அவன் அந்த இதுல குவாலிஃபை 2ல. ஆமா குவாலிஃபை 2ல அடிச்சான். அதே அதோட எலிமினேட்டர்ல தான் வந்து அவனை உட்கார பயங்கரமா வச்சாங்களே போட்டான். இந்த சீசன்ல. ம். லைக் அது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான கிரெடிட்ஸ் ஹர்திக். அவன் கேப்டன்சி நல்ல ஃபீல்ட் செட்டிங், பவுலிங் ரொட்டேஷன் நல்லா பண்ணான். ஏன்னா அவனோட ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா போச்சா, நான் ஜோஸ் பட்லரோட விக்கெட் அதுல எடுத்துட்டேன். ஜாஸ்பர்ட்ல விக்கெட் ஆமா எடுத்தான். அந்த இதுக்கு அவனை மன்னிச்சு விட்டுறான். இன்னொன்னு என்ன கடைசியா பும்ரா விக்கெட் எடுத்தாச்சு. அவனுமே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் விக்கெட். பேட்டிங்ல ஃபார்முக்கு வரணும். அவன் கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணி தான் இன்னும் கூடவே ஸ்கோர் போயிருக்கும். இப்ப என்னன்னா அவனுக்கு 7வது போயிட்டானுங்க. ஆமா ஆமா பாசிட்டிவ் நெட் ரன் ரேட் ஆயிடுச்சு. அதிகமாயிட்டானுங்களே பாசிட்டிவ் பிளஸ்ல ஆயிடுச்சு அவனுக்கு. வந்துச்சு. 100 ரன் வித்தியாசம் ஜெயிச்சதுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு இப்ப அவனுக்கு. சிரிக்கிறானே இதை பாரு. அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதே பெருசா இருக்கு. நெட் ரன் ரேட் வித்தியாசம் இல்ல இல்ல ஜெயிச்சிடலாம் ப்ரோ. மேத்யூ ஷாட் பதிலா அகிலுதீன் உள்ள வந்துருவான் ப்ரோ. அதேதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவன் ஒண்ணு வந்துருவான் ப்ரோ. இன்னொன்னு இந்த தூபேக்கு பதிலா ராமகிருஷ்ணா கோஸ் ஆட வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அதுதான் ப்ரோ. இப்போ ஆயுஷ் மதுரையோட பிளேஸ்க்கு கன்ஃபார்ம் உருவில் பட்டேல் தான் ஆட போறான். அதோட ஷார்ட்ட தூக்கிட்டு இப்ப எனக்கு என்ன பயம்னா இவனுங்க இந்த உருவில் பட்டேல் ஆட வைக்காம கார்த்திக் சர்மா ஆட வச்சுருவாங்க. எனக்கு என்னமோ உருவில் பட்டேல் தான் போவானுங்க. நான் அடிச்சு சொல்றேன் இவனுக்கு ஆயுஷ் மதுரை போனேன். ஏன்னா ஒன் டவுன்ல அவன் நல்லா பெர்ஃபார்ம் அதே மாதிரி வான்கண்டேல் ஆடுறோம் ப்ரோ. வான்கண்டேல் ஆடுறோம் ஓகேவா. மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா அகிலுதீனை கொண்டு வரணும். இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத சேஞ்ச் பண்ணானுங்க. சும்மா சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்னு பார்த்தானுன்னு தெரியல. அகிலுதீன் இருந்தானா அந்த மேட்ச்மே நம்ம ப்ரோ ஈஸி 2 பாயிண்ட். இதெல்லாம் வந்து அவனுக்கு பின்னாடி ஜேமி ஓட்டன் மேல அதிகமா நம்பிக்கை வைக்காதீங்கடா. எப்ப காலவாரி விடுவோன்னு பவுலிங் மட்டும் கன்சர்ன் பண்ணி போட்டாலே போதும் ப்ரோ. அவனை அவனை போட்டு எல்லா இடத்துலயும் போட்டு போன மேட்ச் அவன் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் பண்ணிட்டே இருக்கான். 18 கோடி 11 கோடில ஒருத்தன் வாங்கி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். இவன் 1 கோடி வாங்கி உண்மையா இருக்கான் டீமுக்கு. ப்ரோ அதான் செகண்ட் ஹாஃப்ல வந்துடுறேன். லைக் அவ்வளவுதான். ஒரு 200 செம்ம சேஸ் பண்ணானுங்க. எனக்கு அது நம்ம 200 வந்துட்டு டார்கெட் செட் பண்ணதுல எனக்கு கடைசி ஒரு திலகவர்மா 100 போட்டது தான் வேற லெவல். மாப்பிள பார்த்தாங்க ரன் கால்குலேட் பண்ணி டபால் ஒரு 6 ஸ்ட்ரைக் மத்தவும் டேய் ஒரே பாலா ஒரு சிங்கிள் பால். கௌதம் நீ என்ன பண்ண போன் பண்ணும்போது எப்படியும் தோத்துருவாங்க நீங்க வச்சு செய்யலாம் தானே போன் பண்ணேன். இவன் நானே ஒத்துக்கிறேன் என்ன கேவலமா ஆடுறாங்கன்னு நானு திலகவர்மா ஆடுற வரீங்காட்டிய விக்கெட்லாம் கொலாப்ஸ் பண்ணனும். சரி திரும்ப ஒரு 150 160 இவனுக்கு முடிச்சுவானுங்க நீ ஸ்கோர் அப்படிதான் நினைச்சேன். ஆக்சுவலா நானே அதான் நினைச்சேன் 150ல முடிஞ்சிரும் மும்பையோட ஸ்கோர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் திலகவர்மாவோட நாக்ல தான் பயங்கரமா சேஞ்ச் ஆனிச்சு. ஒன் செகண்ட் ஜிடி ப்ரூவ் பண்ணிட்டானு. அவனுக்கு பேட்டிங் லைட் மனு பட்டேன். அந்த டாப் 3 இல்லனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி தான் ப்ரோ. ஜிடி டாப் 3 விக்கெட் எடுத்துட்டோம்னா கொலாப்ஸ் ஆயிரும் ப்ரோ. இவனுக்கு கிளென் பிளிப்ஸ் வந்து பெரிய ஸ்கேம் பண்றான் ப்ரோ. கிளென் பிளிப்ஸ் வந்து பெரிய ஸ்கேம் ப்ரோ. இல்ல ப்ரோ கிளென் பிளிப்ஸ் வந்துட்டு இவனுக்கு பெரிய பேட்டர் நம்பிட்டு இருக்காங்க. கிளென் பிளிப்ஸ் வந்து முடிச்சு கொடுக்குற எபிலிட்டி அவனுக்கு கிடையாது. ஃபீல்டிங் சூப்பரா பண்ணுவான். அவன் வந்து ஒன் டே ஃபார்மட் பிளேயர் மாதிரி போவான். லைக் கிளென் பிளிப்ஸ் வந்துட்டு ஒரு அவன ஃபீல்டிங்ல சொல்றீங்களா நான்லாம் வந்துட்டு அவனுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அது அந்த இதை நான் தனியா விட்டுறேன். பட் ஒரு பேட்டிங் ஆர்டர் டவுன் எடுத்துட்டான். அவனுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஷாருக் கான் இருக்கான். ஷாருக் கான் எங்க பினிஷ் பண்ணி தருவான்? திவாட்டியாலாம் வந்துட்டு ஆடி பல மாசம் ஆயிடுச்சு. ரிங்கு சிங் கூட போன மேட்ச் அடிச்சிட்டான். ரிங்கு சிங் அடிச்சு அப்பா நான் இருக்கிறேன்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். வீடியோ போட முடியல. ஆமாடா ரிங்கு சிங் கடைசி ஒரு பாலுக்கு 6 4 முடிச்சானே. அதான் ஆக்சுவலா இன்னைக்கு ஷாருக் கானுக்கு வந்து நல்ல டைமிங் இருந்துச்சு. அவன் அடிச்சிருக்கலாம். அவன் இன்னைக்கு மிடில் ஆர்டர் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. இவனுங்க ஆனா கிளென் பிளிப்ஸ் வந்து ஒன் டே பேட்டர் ப்ரோ. நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவன் செட்டில் ஆகி அடிக்கக்கூடிய அவன் நீ எடுத்தோடனே அவன் அடிக்கிற அளவுக்கு அவன் பெரிய பிளேயர்லாம் இல்ல. இவனுக்கு ரூதர்ஃபோர்ட விட்டதும் ஒரு பெரிய இது பண்ணிட்டாங்க. பிளண்டர் பண்ணிட்டானுங்க. ரூதர்ஃபோர்ட் இருந்தாலுமே ரெண்டு சுத்துனாலும் நேத்து தோத்ததா கூட நெட் ரன் ரேட் வித்தியாசம் வந்திருக்காது. போன மேட்ச் ரூதர்ஃபோர்டு ஜெயிச்சு கொடுக்குற மேட்ச் 20 ரன்ல லாஸ் ஆயிட்டான். 222 அவனை வந்து முன்னாடி இறக்கி விட்டுருந்தா ரூதர்ஃபோர்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பான். அதுவும் சரி ஆர்ஆர் கூட இருந்த மேட்சும்
அவனை ஏன்னா முன்னாடி இறக்கி அவன் விட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் யார்கர் தான் கொஞ்சம் மிஸ்டேக் அதுதான் ஆவானே தவிர அவனுக்கு இஷ்யூ மத்தபடி ஆகுது. வைட் யார் ஆப்பரேட்டான்னு நல்லா அடிப்பான், இழுத்து அடிச்சிருவான். மற்றும் அவனுக்கு இப்போ அவனுக்கு வந்து எல்லா ஸ்பின்னுமே கண்டுபிடிச்சிட்டாங்க நல்லா அசிஸ்ட் யார்கர் பண்ணுவான். போட்டா அவன் அடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு மேட்ச்ல கூட தொடர்ந்து ஒரு 2 யாக்கர் மாதிரிலாம் ட்ரை பண்ணானுங்க. ஆனா இவனுக்கு யாருக்கு பர்ஃபெக்டா நெயில் பண்ணல ப்ரோ. எவனுக்கு பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், எவனுமே யாருக்கு சரிவே நெயில் பண்ணல. அதான் பெருசா நெயில் பண்ணல. பட் ஆனா அவனோட இது தெரிஞ்சிச்சு வீக்னஸ். உண்மையாவே நீங்க இந்த SRH CSK மேட்ச் பார்த்ததும் தெரியும், அன்சூடு நல்ல யாருக்கு நெயில் பண்ணா, அதுல யாக்க பயங்கரமா போட்டிருக்கானுங்க. எல்லாருமே நல்ல யாருக்கு நெயில் பண்ணா. ஜெய் ப்ரோ ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. சிஎஸ்கே வந்துட்டு பவுலிங்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, அன்சுல் கம்போஜ் இருக்கிறான், ஜி சிங் இருக்கிறான், நடுவுல நூர் அகமது இருக்கான், அகில் ஹுசைன் இருக்கான். நமக்கு 4 பவுலர். இதுக்கு இல்லாம ஓவர்டன் வேற நம்ம வச்சு மேனேஜ் பண்ணிடுறோம். எனக்கு சிஎஸ்கே பவுலிங் எல்லாம் பிரச்சனை இல்ல. பேட்டிங் பினிஷிங் ஆர்டர்ல ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ப்ரோ. பினிஷிங் ஆடுறதுக்கு ஒருத்தன் வேணும். அடுத்த மேட்ச் ஒண்ணு போல்டா ஒண்ணு என்ன பண்ணிடணும், நடக்கட்டும்னு ஒண்ணு கார்த்திக் சர்மா கூட்டு வந்துடும் தூவே பிளேஸ்ல. இல்ல ராமகிருஷ்ண கோஸ் ஆட வச்சு. கோஸ் சூப்பரான ஹிட் தான், பிரச்சனையே நாங்க ஸ்பின்னு சரி, பேஸ் சரி நல்லா அசீஸ் பண்ணுவான், அடிச்சிடும் 2 சுத்து. ஏதோ ஆக்சுவலா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கோஷ் இருந்தானா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங்க்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குடா. பவுலிங் போடுவான்டா. ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் SRHோட நடந்ததுல அன்சுல் கம்போஜ் இருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம். இல்ல அன்சுல் இவனை சொல்ற, அகில் ஹுசைன் சொல்ற. அகில் ஹுசைன் அவன் இருந்தா கூட பவுலிங்ல கொஞ்சம் நான் சொன்னேன்டா இவர்கிட்ட, நான் எதுக்கு மேத்யூ ஷாட் ஆட விடாம, சரி அகில் ஹுசைன் ஆட விடாம மேத்யூ ஷாட் கொண்டு வந்தானுங்க. அவனுங்க ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இவனுக்கு ஆட வச்சு பார்க்கலாம்னு கொண்டு வந்தானுடா. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க. பெரிய மிஸ்டேக் பண்றானு ப்ரோ. என்னவோ லெஃப்ட் ஹேண்ட் போட்டா அவன் அகில் ஹுசைனே சொன்னான், எனக்கு இந்த ரைட் லெஃப்ட் காம்போலாம் வந்து எனக்கு பெருசா ஈடுபாடு இல்ல, என்ன தெரிய எப்படி டர்ன் பண்ணன்ற மாதிரி அவன் சொன்னான். இவனுங்களா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இவனுங்களா ஒரு முடிவு எடுத்து, இவனுங்களா ஒரு முடிவு எடுக்கும் போது கெட்டு போயிருது. இந்த ஓவர்டன் வந்து அரௌண்ட் த விக்கெட்ல போட வச்சு டீம் டேவிட் அடிச்சானு, அந்த மாதிரி இவனுங்களா ஒரு பிளண்டர் பண்ணும்போது மிஸ்டேக் தான் அது. அவன் பண்ணா கரெக்டா தான் பண்றான். சோ அதான் லைக் வந்துட்டு கில்லு ஒண்ணும் பண்ண கில்லாம் சொல்றதுக்கு இல்ல. இவனுக்கு டாப் 3லயே கில்லு ஒரு ஸ்கேம். அவன் அகைன் பால் ஸ்விங் ஆன கொஞ்சம் பேசானே விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டான். சாய் சுதர்ஷனுக்கு இந்த சீசன் இல்ல ப்ரோ. அவன் அவ்வளவுதான். அவன் ஒரு சீசன் ஆனா ஃபுல்லாமே ஆடுவான், இல்லனா இந்த மாதிரி தான் ஆடுவான். அவன் நின்னானா ஃபுல்லாமே நின்று தான் இருப்பான். 50 ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆவலாம் எதிர்பார்க்கல. அது நல்ல பால் ப்ரோ, அவுட் ஸ்விங் நல்லா போட்டான், சரியான பால். பும்ராவோட தனது இந்த ஐபிஎல்ல தனது ஃபர்ஸ்ட் விக்கெட் தலைவன் பும்ராக்கு. இனிமேல எவனாச்சும் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லுவீங்க. அவன் என்னடா பண்ணுவான், லைக் இப்ப பாரு, கூட எல்லாரும் போடும் போது அவனோட பால் எப்படி இருக்கு, கூட எல்லாருமே பால் மெயின்டைன் பண்ணும் போது, கண்டெயின் பண்ணும் போது இவனோட பவுலிங் எப்படி இருக்கு பாரு. அதுதான் ஒரு பவுலரால மட்டுமே தூக்கி நிறுத்த முடியாது. கூட இருக்கிறவனும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எல்லாரும் டீம்னா டீம் எல்லாருமே தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஷர்தல் தக்கல் என்ன பண்ணா, வைட்ல யாக்கர் போடுறேன்னு சொல்லி வைட்லயே இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாம வச்சிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்கனாமிக்கலா போடுறான்ல ப்ரோ, விக்கெட் டேக்கிங் பவுலர். விக்கெட்டுக்காக அவன் ட்ரை பண்றான். அதுக்குன்னு வைடியாக்க ட்ரை பண்றேன்னு சொல்லி எல்லா பாலும் வைடியா இருக்க ட்ரை பண்ணா ஒரு 45 ரன் கன்சர்ன் பண்றானா ஒரு 3 விக்கெட் எடுத்துருவான். சாலிடா 3 விக்கெட். துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு பவுலர் தான். அவன்கிட்ட ஒரே ஒரு மேட்ச் தான் 3 விக்கெட் எடுத்திருக்கான் இது வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் மும்பைல. அதுக்கப்புறம் அவ்வளவு எடுக்கவே இல்ல. கேகேஆர் மேட்ச் நினைக்கிறேன். உங்க இருந்து போன துஷார் பாண்டே தான் அங்க மாஸ்க் ஆடிட்டு இருக்கானே ராஜஸ்தான்ல. இல்ல அததான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட கூடாதுன்னா எங்க ஆளுங்க 2 பேரும் உள்ள வச்சிருந்தோம். கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கிட்டீங்க 2 பேத்தையும். அவனை தூக்கு, எங்க மறையறியா நீ வா அப்படிங்கிற மாதிரி தூக்கி தீபக் சகரி ஷர்துல் தாக்கூரி வெளில அடிச்சிட்டானுங்க. நல்ல மூவ் தான், நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபார்ம்ல இல்லாதப்போ அவனுக்கு வச்சுட்டு என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பேர் என்ன இப்ப இன்னைக்கு விளையாண்டானே ப்ரோ. அது இல்லாம இது வந்துட்டு மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் ப்ரோ. இங்கதான் சூடே பிடிக்கும். எவன் மேல போறான் கீழே வரானே தெரியாது. நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுங்க நான் சொல்றேன், இப்ப நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. எல்எஸ்ஜி நடுவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க ஸ்டார்டிங்ல, ஜிடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆர்ஆர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்துட்டு அவனுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட்ல இருக்கானுங்க. இவனுங்க இப்பெல்லாம் மேல ஏறானுங்க. சோ இந்த டோர்னமெண்ட் இங்க இருந்து வந்து பார்த்தோம்னா தீ பிடிக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அவனுங்க கண்டுபிடிச்சாங்க அவனுக்கு என்ன பண்றான்றத. இவனுக்கு என்னென்ன மிஸ்டேக் இருக்கு அதை ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் சொன்னேன் ஜிடியும் ஆர்ஆர் ஒண்ணுதான் ப்ரோ. அவனுக்கு பவுலிங்ல சூப்பரா போடுறானுங்க. பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் அங்க சூரியவன்சேவையும் ஜெய்ஸ்வாலையும் எடுத்துட்டா காலி. இங்க வந்துட்டு கில்ல ஸ்டார்டிங்ல தூக்கிட்டோம்னா இவனுங்களும் காலி. இவனோட பேட்டிங் லைன் போய் இப்படிதான் போயிட்டு இருக்குது. 2 பேரும் கரெக்டா மாட்டிக்கிட்டானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன், டாப் 2 வந்துட்டு பஞ்சாபும் ஆர்சிபியும் போயிடும். டாப் 3 and 4 அது கன்ஃபார்ம். பஞ்சாப் போறது வந்து கன்ஃபார்ம். பஞ்சாப் ஒரு மாதிரி செம்ம செட்டில்ல இருக்கானுங்க. போன வருஷம் எங்க விட்டானுங்க அங்க நான் சொல்றேன் ப்ரோ, பஞ்சாப் தான் ப்ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல இருப்பானுங்க. அவனுங்க பேய் ஃபார்ம்ல இருக்கானுங்க ப்ரோ. எவனா ஒருத்த விட்டா ஒருத்த. எனக்கு உண்மையா சொல்றேன், பிரப்சிங் விக்கெட் போகும்போது கூட சரி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். சூப்பர் கார்ட்ல ஒரு மாதிரி பவர் பிளே ரொம்ப ஸ்லோ. அவனுமே 28 பால் 19 தான் வந்தான்.
திடீர்னு பேய் அடி அடிக்க ஆரம்பிச்சான். என்ன இல்ல நினைச்சான் ஏது நினைச்சான்னு சொல்லி அவன் ஷாட் சரியான மேட்ச் கண்ட்ரோல் எல்லாமே நேத்தெல்லாம். ஆனா சூப்பரான ஷாட் கண்ட்ரோல். இல்ல சுதா, அந்த மேட்ச்ல பண்ட் ஒரு லூசுத்தனமா கேனத்தனமா ஒரு பிளண்டர் ஒண்ணு பண்ணான். என்ன பண்றான் அவனுக்கு அப்பதான் மிடில் ஓவர்ல போட்டு பிரிச்சிட்டு இருக்கானுங்க. எவனாவது மார்க்கர் நம்ம கொண்டு வந்து கொடுப்பானா உனக்கு இந்தாப்பா அதுதான் போடு. சம்பந்தமே இல்லாம இவனுங்க கொடுத்து ஒரு அவனுங்க விஷயம் அது மாதிரி மணிமாறன் சித்தார்த்த வந்து பவர் பிளேயே போட வச்சிருக்கணும் இவனுங்க. ஆக்சுவலி அவனும் பிரின்ஸ் யாதவ் தான் நேத்து நல்லா போட்டுருந்தானுங்களே அந்த பிரின்ஸ் பவுலிங் மட்டும் தான் ஒரு எக்கனாமில போட்டிருந்தான். பிரின்ஸ் மட்டும் தான் சூப்பரா எக்கனாமில போட்டுருந்தான் ப்ரோ. பிரின்ஸ் நல்லாவும் லைன் நல்லா இது பண்றான் ப்ரோ. யாருக்கு சைட் பண்ணா லைன் சூப்பரா போடுறான். அப்துல், அவனுக்கு உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா அப்துல்? நான் தான் ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கேனேடா. இதுக்கு மேல நீங்க மும்பை பேசு. ஜெயிச்சதுல இன்னைக்கு ரெக்க கட்டி பறக்கறதுதான் மாப்பிளைக்கு வேலை. அதான் வந்துட்டு இந்த வீடியோல என்னன்னா கவர் பண்ணியாச்சு. ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதான் பேட்டிங் வந்துட்டு டாப் ஆர்டர் சொதப்பினா இதான் அவனோட நிலைமை. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாப் 3 பட்லரு, கில்லு, சாய் சுதர்சன் தூக்கிட்டு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கோர்ல தான் வந்து நிப்பானுங்க. ஏன்னா பேக் ஆர்டர்ல ஆடுற திவாட்டியாவும் சரி ஷாருக்கும் சரி இந்த சீசன்ல வந்துட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கிளென் பிலிப்ஸை ரொம்ப நம்புறானு. கிளென் பிலிப்ஸ் ஒரு மேட்ச் கூட இது வரைக்கும் அவனுக்கு எதுவும் பண்ணி கொடுத்தது. பிலிப்ஸ் உட்கார வச்சு ஹோல்டர் ஆட வைக்கிறது நல்ல ஆப்ஷன். சொல்ல போனா நான் வந்துட்டு இவனை சிராஜை பாராட்டுவேன். சிராஜ்லாம் ஃபர்ஸ்ட் போட்ட 3 ஓவர் சூப்பரா போட்டான். 2 ரன் இல்ல 17 செம்மையா ரன் போட்டான்டா அவன் செம்மையா போட்டான். சிராஜ். சிராஜோட கேம் வந்துட்டு ஆர்சிபி விட்டு வெளியில வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அவன் அங்க இருக்க ஆட்டிடியூடும் குறைஞ்சிருச்சு. அந்த அந்த ரூஸ்குவி பாஸ்ன்னு இருக்கு அது ஃபுல்லாவே எடுத்துட்டானுங்க. நல்லா பண்றான். ஒர்த் இல்ல ப்ரோ. டெத் போடுற அளவுக்கு அவன் ஒர்த் இல்ல. டெத்துக்கு இவனுக்கு ரபாடாவோட 2 ஓவர் கம்பல்சரி வச்சுக்கணும். ரபாடாக்கு 3 ஓவர் கொடுக்காம 2 ஓவர். ஆக்சுவலா எனக்கு ரபாடாவோட பவுலிங்கும் நல்லா இருந்துச்சு. 3 விக்கெட் எடுத்தான். அவன் இந்த சீசன்ல நல்லா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. லைன் அண்ட் எல்லாமே நல்லா போறான். சைலண்டா வந்துட்டு இருக்கான் ரபாடா. ஆக்சுவலா வந்துட்டு ரபாடா சூப்பரா போடுறான். யாரும் அவ்வளவுக்கு தெரியறது இல்ல. சைலண்டா வந்துட்டு சூரியகுமார் யாதவோட விக்கெட் வந்து ஸ்டிக்குகளும் பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்துட்டு எம்ஐ இஸ் பேக் ஃபைனலி வந்துட்டானுங்க. அதுவும் சொல்ல முடியாதுடா. இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணிருக்காங்க டீம் பவுலிங்ல. நல்லா பண்ணிருக்காங்க. சர்மா கன்ஃபார்ம் அடுத்த மேட்ச் ஆட மாட்டான். இப்ப எம்ஐ சரி சிஎஸ்கே சரி ப்ரோ. இன்னும் 8 மேட்ச் தான் பெண்டிங். 8ல கம்பல்சரி அடுத்த மேட்ச் ஆடுறான்டா. நான் சொல்றேன் ஆடுறான்டா. என்னடா எனக்கு இன்னும் அந்த மன வருத்தம் போல. போனமா ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டு ஈஸி வின் இப்ப எப்படின்னா கால்குலேட்டர் வச்சு போட்டு நீ அடுத்தடுத்த மேட்ச் என்ன பண்ணுன்ற மைண்ட் செட்ல இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து இதுக்கு மேல இது சேஞ்சஸ் பண்ண கூடாது. இவனுங்க புதுசா யாரையோ கொண்டு வந்து ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் இது பண்ணாம தோனியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுடா. ஒரு வின்னிங் டீம் செட் ஆனிச்சா நோ சேஞ்சஸ். கடைசி வரையும் ஒரே டீமை கொண்டு போய் அடிக்கணும். இவனுங்க எதுக்கு தான் இத்தனை சேஞ்ச் பண்றானுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப ஆர்ஆர்லயும் அது ஒரு இஷ்யூ ப்ரோ. இப்போ எனக்கு இன்னொரு ஆட வைக்க மாத்தி ஆட வைக்கிற இன்னொரு டவுட் என்ன தெரியுமா? ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வேற ஹைப் ஏத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இது கொண்டு வந்து உள்ள சொல்லி அவன் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல் வேற ஒண்ணு போட்டிருந்தான். இருக்கிற பிரச்சனை நல்ல பவுலர் தான் ப்ரோ. நான் இல்லன்னு சொல்லல. பட் டீம் செட் ஆனதுக்கு அப்புறம் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வேணாம். இவனுக்கு 2 பேரும் உள்ள எந்த ஸ்லாட்ல ஆட வைப்பாங்க அவனுக்கு? அதான் ப்ரோ. இவனை குர்ஜீத் சிங்க வெளியில உட்கார வச்சு ஸ்பென்சர் ஜான்சனை உள்ள கொண்டு வந்துருவானுங்க. ஒருத்தனை வெளியில உட்கார. நான் உங்களுக்கு எத்தனை அவன் பிரேவிஸ் ஜெமி அகில் அதுதான். இப்போ அகில் எவனா ஒருத்தனை வெளில உட்கார வச்சு இவனுக்கு தாராளமா ஆடுவானுங்க ப்ரோ. நம்ம ஆளுங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான். எப்ப என்ன யோசிப்பானுங்கன்னே தெரியாது. திடீர்னு வாப்பா அவனுக்கு சான்ஸ் கூட்டு வந்துருவானுங்க. இவனுக்கு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. கார்த்திக் பிரசாந்த் வீரி உட்கார வச்சோடனே இனி எவனும் இது பண்ண மாட்டான்ற நம்பிக்கை. அதான் இல்ல ப்ரோ, நான் அதான் பாப்போம். எனக்கு இப்போதான் வந்துட்டு சத்தியமாலுமே வியாழக்கிழமை மேட்ச் பயங்கரமா இருக்கும்னு தோணுது. அன்னைக்கு பார்த்தா தெரிஞ்சிரும் எப்படி எந்த டீம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ட்டு. இல்ல சுதா, நான் வர அன்னைக்கு ஊருக்கு ஓட்டு போட வந்துட்டு நான் சேலம்க்கு உடனே அன்னைக்கு நைட்டே வேற ரிட்டர்ன் வரேன். நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ எப்படி வீடியோ எங்க எடுக்கிறதுன்னு தெரியல. அது வேற இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. போன வாட்டி மாதிரி பஸ்லயே தான். அவ்வளவுதான், பஸ்ல உட்காந்து வீடியோ எடுக்க வேண்டியதுதான். சரி அப்துல் மச்சான், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்டா. எல்லாருமே உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் ஏதாவது விட்டுட்டேனா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சுச்சு. நான் கவர் பண்றேன் பாரு உன்னைய. என்ன பண்ண போறேன் ஆயுஷ் இல்ல. யார ஆட வைப்பானு பயமா இருக்கு. பாத்துக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ. 2 பேருக்கு தான் போட்டியே. தலைமையில ஆயிரம் ப்ரோ. அந்த மேட்ச்ல தோத்துட்டோம். நீயே சொல்லிரு. இப்பயும் சொல்ற 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு சிஎஸ்கே, அடுத்தது எம்ஐ. அதான் ஒண்ணு. ஆமா அதேதான். சரி ஓகே, எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்கப்பா. பாக்குற 200 பேரோ 300 பேரோ பாக்குறீங்க. எல்லாரும் ஓட் பண்ணிருங்க தயவு செஞ்சு. இவங்களுக்கு எல்லாம் போடணும்னு ஓட்டு போட்லாம் இல்ல. உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு போய் கம்பல்சரி ஓட் பண்ணிடுங்க. ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓட்டு போடுங்க. மறக்காம எல்லாருக்கும் விசில் அடிக்க தெரியுங்களா? விசில் அடிப்பீங்களா? தெரிஞ்சா போதும். ஓகே சரிங்க, வரேங்க. பாய். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். பாய் டஸ்டா. பாய் ஜெய் ப்ரோ. பாய் அப்துல். பாய் 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 பாய். சருப்ப பிட்டா.